அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது சேத்பட் அருகே இருக்கக்கூடிய மரக்கோணம் கிராமத்திற்கு சமண அருகாலயத்தை தரிசிப்பதற்கு வந்திருக்கிறோம். அழகிய அருகாலயமாக ஒரு காலத்திலே இருந்திருக்கக்கூடிய இக்கோயிலானது தற்பொழுது சிதலமடைந்து சமணர்கள் யாரும் வழிபட ஆளின்றி முற்றிலும் வழிபாடு எதுவும் மற்ற சூழ்நிலையிலே யாரும் வரக்கூடிய வாய்ப்பும் இல்லாது கேட்பாரற்று கிடக்கக்கூடிய ஒரு அவல நிலையை பார்த்து கொண்டிருக்கிறோம். அழகிய ஆலயமாக அனைவருக்கும் காட்சியளித்த இக்கோயிலானது தற்பொழுது மூலவர் வெளியே இருக்கக்கூடியதை பார்த்தோம். மூலவர் இருக்கக்கூடிய அந்த இடத்திலேயே உள்ளூர் மக்களால் 3 செங்கல்கள் வைக்கப்பட்டு மாலை போடப்பட்டிருப்பதை தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். முற்றிலும் சிதலமடைந்து காணப்படுகிறது. சமணர்கள் ஒன்று கூடி இப்படிப்பட்ட அழிவில் இருக்கக்கூடிய ஒரு சில சிற்றாலயங்களை மீட்பது காலத்தின் கட்டாயம் என்றே கருதுகிறேன். எப்பொழுதாவது ஒரு முறையாவது சென்று தரிசிக்கவும் நாம் முன்வர வேண்டும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். பாருங்கள், அழகிய கலைநயமிக்க படைப்புகள் அங்கே காட்டப்பட்டிருக்கிறது. பல வகையான கல்வெட்டுக்கள் அங்கே நிரம்ப காணப்படுகிறது. இக்கோயில் எக்காலத்தில் கட்டப்பட்டது என்பதை சரியாக அறிய முடியவில்லை. அழகிய கல்வெட்டுக்கள் 1000-1200 ஆண்டுகளுக்கான இந்த வட்டெழுத்துக்கள் காணப்படுகின்றன. அழகிய அருக திருமேனி முன்சிரிப்புடன் காணப்படுகின்ற அழகிய ஒரு திருமேனியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தரையிலே சாத்தப்பட்டிருக்கிறது. நாம் ஒன்று கூடி இக்கோயிலை சிறிதேனும் புனரமைக்க முன்வர வேண்டும். நன்றி, வணக்கம்.